Hello children. இன்னைக்கு exercise 3.7ல sum number 1 பார்க்க போறோம். Fill in the blanks. The solution of the equation ax plus b equal to 0s அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட சொல்யூஷன் அப்படின்னா இதை சால்வ் பண்ணால் என்ன ஆன்சராக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சால்வ் பண்ணுறது அப்படின்னா நம்ம வேரியபிளோட வேல்யூ கண்டுபிடிப்போம் இல்லையா. இதில் எக்ஸுங்கிறது வேரியபிள், ஏ அப்படிங்கிறது வந்து அதோட கோஎஃபிஷியன்ட், பி அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம். அந்த மாதிரி இருந்ததுன்னா எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நம்ம எக்ஸை தவிர மிச்ச எல்லா டேர்ம்ஸையும் அந்த சைட் மூவ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஏஎக்ஸ் அப்படியே வச்சுட்டு இந்த ப்ளஸ் பியை மட்டும் அந்த சைட் மூவ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் பி வந்து ஈக்குவல் டுக்கு அந்த சைட் மூவ் ஆகும்போது மைனஸ் பியாக மாறும். 0 இருக்கிறதுனால 0 மைனஸ் பினாலும் மைனஸ் பினாலும் சேம் அப்படிங்கிறதுனால மைனஸ் பின்னே எழுதிடலாம். இப்போ எக்ஸை தவிர ஏவையும் அந்த சைட் மூவ் பண்ணணும் இல்லையா. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி, இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற ஏ வந்து ஈக்குவல் டுக்கு இந்த சைட் மூவ் ஆகும்போது டிவிஷனாக மாறும். ஸோ பை ஏன்னு வந்துடும். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். சொல்யூஷன் இஸ் மைனஸ் பி பை ஏ. த சொல்யூஷன் ஆஃப் த ஈக்குவேஷன் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஈக்குவல் டு 0 இஸ் மைனஸ் பி பை ஏ. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து மைனஸ் பி பை ஏ அதுதான் இதோட சொல்யூஷன். ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். If a and b are positive integers, then the solution of the equation ax is equal to b has to be always. ஸோ ஏ பி இது ரெண்டுமே பாசிட்டிவ் நம்பர்ஸாக இருந்ததுன்னா அதோட சொல்யூஷன், அதோட எக்ஸோட வேல்யூவும் எப்படி இருக்கும் அப்படின்னா அதுவும் ஒரு பாசிட்டிவ் வேல்யூவாக தான் இருக்கும். ரெண்டு பாசிட்டிவ் நம்பர்ஸ் வந்து இப்போ இந்த இடத்துல வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி பை ஏன்னு கிடைக்கும் இல்லையா. ஸோ டிவைட் பண்ணும்போது ரெண்டுமே பாசிட்டிவ் இன்டீஜர்ஸாக தான் இருக்கும். ஸோ டிவைட் பண்ணும்போது நம்மளோட இன்டீஜர் டிவிஷன் ரூல்ஸ் படி 2 + 2 பாசிட்டிவ் இருக்கும்போது ப்ளஸ் தான் ஆன்சர் இருக்கும் இல்லையா. ஸோ த சொல்யூஷன் ஆஃப் த ஈக்குவேஷன் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி ஹேஸ் டு பி ஆல்வேஸ் பாசிட்டிவ். அதோட சொல்யூஷனும் எப்போவுமே பாசிட்டிவாக தான் இருக்கும், பாசிட்டிவ் இன்டீஜராக தான் இருக்கும். அடுத்த சம் பார்க்கலாம். 1/6 of a number when subtracted from the number itself gives 25. ஸோ 1/6 of a நம்பரை வந்து அதில் அதே நம்பரில் இருந்து சப்ராக்ட் பண்ணும்போது 25 கிடைச்சதுன்னா அந்த நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்மளோட அன்னோன் நம்பரை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். லெட் அ நம்பர் பி எக்ஸ். ஸோ அந்த தெரியாத நம்பரை வந்து எக்ஸ்ன்னு வச்சுட்டோன்னா 1/6 of a நம்பர், 1/6 of a நம்பர் அப்படின்னா 1/6 இன்டூ எக்ஸ்ன்னு அர்த்தம். 1/6 of a நம்பர் when subtracted from the number itself. ஸோ எக்ஸில் இருந்தே இந்த 1/6 of a நம்பரை சப்ராக்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸில் இருந்து ஃப்ரம்முக்கு அடுத்து என்ன இருக்குது, ஃப்ரம் த நம்பர் இட் செல்ஃப், அந்த எக்ஸில் இருந்தே 1/6 of a நம்பரை சப்ராக்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். கிவ்ஸ் 25 அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இப்போது இதில் வந்து நம்ம அந்த நம்பர் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஓகே, இது வந்து எக்ஸ் பை 6ன்னு இருக்கு இல்லையா, ஒரு ஃப்ராக்ஷன் மாதிரி இருக்குது. ஸோ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பை 6 இஸ் ஈக்குவல் டு 1 இன்ட்டு எக்ஸ் இஸ் எக்ஸ் பை 6 எழுதியாச்சு ஈக்குவல் டு 25. இப்போ இதை வந்து ஃப்ராக்ஷன் மெத்தடில் சால்வ் பண்ணோம்னா இதை எக்ஸ் பை 1ன்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது ரெண்டுக்கும் வந்து எல்சிஎம் எடுக்கும்போது 6 தான் எல்சிஎம். ஸோ இந்த ரெண்டு டினாமினேட்டரையும் 6ஆக கன்வெர்ட் பண்ணோம். ஸோ இன்டூ 6 பண்ணிக்கலாம். இது வந்து 6 தான் இருக்கு இல்லையா. ஸோ இன்டூ 1 பண்ணாலே போதும். ஸோ எக்ஸ் இன்டூ 6 வந்து 6x மைனஸ் எக்ஸ் இன்டூ 1 இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25. இப்போ இந்த 6 வந்து ஈக்குவல் டுக்கு அந்த சைட் மூவ் பண்ணிடலாம். மேலே சால்வ் பண்ணும்போது 6x மைனஸ் எக்ஸ் இஸ் 5x இஸ் ஈக்குவல் டு இந்த 6 ஈக்குவல் டுக்கு அந்த சைட் மூவ் ஆகும்போது மல்டிப்ளிகேஷனாக போகும். ஸோ 25 இன்டூ 6. இப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25 இன்டூ எக்ஸ் இங்கே சிம்பிளிஃபை ஆகிடும் இல்லையா. ஸோ இந்த 5 மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 5 இந்த சைட் மூவ் பண்ணிடலாம், டிவிஷனாக மாறும். இப்போ 5 டேபிளில் போடும்போது 5 1s are 5, 5 5s are 25. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 13 கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் த வேல்யூ. ஸோ த நம்பர் இஸ் 30. எக்ஸோட வேல்யூ வந்து 30. ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். If the angles of a triangle are in the ratio 2:3:4, then the difference between the greatest and the smallest angle is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ட்ரையாங்கிளோட ஆங்கிள்ஸ் வந்து இந்த ரேஷியோவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இதோட ஆங்கிள்ஸ் வந்து 2x 3x 4xன்னு வச்சுக்கலாம். லெட் த ஆங்கிள்ஸ் பி 2x 3x 4xன்னு வச்சுட்டோன்னா பை ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி. ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டினா
ஒரு ட்ரையாங்கிளோட இன்சைட் ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணோன்னா அதோட வேல்யூ வந்து 180 டிகிரி நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ 2x ப்ளஸ் 3x ப்ளஸ் 4x இந்த 3 ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 180 டிகிரி கிடைக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 2 + 3 5 5 + 4 9 9x is equal to 180 டிகிரி. ஸோ x is equal to 180 டிகிரி. இந்த 9 ஈக்குவல் டு இந்த சைட் மூவ் ஆகும்போது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 9 டிவிஷனாக மாறும். இப்போ 9 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 9 2s are 18 அப்புறம் 0. ஸோ x is equal to 20 டிகிரின்னு கிடச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 2x எவ்வளோன்னு பார்த்தோம்னா 2 into xக்கு பதிலாக 20 போட்டோம்னா 40 டிகிரி. அடுத்து 3xோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். 3 into 20 is equal to 60 டிகிரின்னு கிடைக்குது. 4x எவ்வளோன்னு பார்த்தோம்னா 4 into xக்கு பதிலாக 20 போடும்போது 80 டிகிரின்னு கிடைக்குது. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா then the difference between the greatest and the smallest angle. ஸோ greatest ஆங்கிளுக்கும் smallest ஆங்கிளுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இதில் greatest angle 80 டிகிரி, smallest angle 40 டிகிரி. difference is equal to difference. So the difference between the greatest angle and the smallest angle is equal to 80 degree minus 40 degree, that is equal to 40 degree is the required answer. இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். In an equation a plus b equal to 23, the value of a is 14, then the value of b is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ a plus b equal to 23ங்கிற ஈக்குவேஷனில் ஏவோட வேல்யூ வந்து 14 கொடுத்துட்டாங்க, பியோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ a plus b equal to 23ங்கிற ஈக்குவேஷனில் ஏவோட வேல்யூ 14 அப்படின்னா ஏக்கு பதிலாக நம்ம 14 போட்டோன்னா ப்ளஸ் b equal to 23. ஸோ பியோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ பியை தவிர மிச்சம் எல்லா டேர்ம்ஸையும் அந்த சைட் மூவ் பண்ணணும். 23 இங்கே தான் இருக்குது. ஸோ இந்த ப்ளஸ் 14 ஈக்குவல் டு இந்த சைட் மூவ் பண்ணும்போது -14 மாறும். ஸோ b is equal to 9 and that is the required answer. So b is 9. இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.7ல சம் நம்பர் 2 பார்க்க போகிறோம். சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 3 சம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். சம் ஆஃப் எ நம்பர் அண்ட் 2 times that number is 48 can be written as y plus 2y equal to 48. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து இந்த மாதிரி ஒரு அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனாக எழுத முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, செக் பண்ணி பார்க்கலாம். சம் ஆஃப் ஏ நம்பர் அப்படிங்கிறது வந்து ஒரு வேரியபிளாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து வேரியபிள் வந்து y கொடுத்துருக்கனால நம்ம yன்னு எடுத்துக்கிட்டோம்னா சம் ஆஃப் ஏ நம்பர் அண்ட் 2 times that number. ஸோ 2 times அப்படின்னு சொல்லும்போது 2 into that number, அதே நம்பர். ஸோ ஒய்ன்னு தானே வச்சுருக்கோம். ஸோ இஸ் 48 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இஸ் அப்படின்னா ஈக்குவல் டு அப்படின்னு அர்த்தம். ஸோ சம் ஆஃப் எது ரெண்டோட சம் ஆஃப் ஏ நம்பர் அண்ட் 2 times that number. 2 times that number அப்படிங்கிறது வந்து 2y இல்லையா. ஸோ y plus 2y is equal to 48. ஸோ அதுதான் வந்து இங்கே நமக்கு ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க. y plus 2y equal to 48 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு இந்த ஈக்குவேஷன் வந்து கரெக்ட் அப்படிங்கிறது ட்ரூ ஸ்டேட்மெண்ட். இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். 5 into 3x plus 2 is equal to 3 into 5x minus 7 is a linear equation in one variable அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸாக நம்ம சொல்லணும் இல்லையா. ஓகே, லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள் அப்படின்னா இதில் வந்து ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ இதில் வந்து x அப்படிங்கிற ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்குது. இஸ் அ லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள்னு கொடுத்துருக்காங்க. லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னா அந்த வேரியபிளோட ஹையஸ்ட் பவர் 1 தான் இருக்கணும் இல்லையா. ஸோ இதுலேயும் வந்து ஹையஸ்ட் பவர் 1 தான் இருக்குது. ஸோ இதை அப்படியே பார்த்த உடனே வந்து இட் இஸ் அ லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள்னு சொல்லிட முடியாது. ஏன்னா ப்ராக்கெட்டுக்கு வெளியே ஒரு நம்பர் இருக்கு இல்லையா. ரெண்டு சைட்லேயுமே ப்ராக்கெட்டுக்கு வெளியே ஒரு நம்பர் இருக்குது. ஸோ அந்த நம்பரை உள்ளே கொண்டு போய் சால்வ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இது வந்து லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிளாங்கிறத சொல்ல முடியும். ஸோ சால்வ் பண்ணி செக் பண்ணிடலாம். 5 into 3x plus 2 is equal to 3 into 5x minus 7 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணணும்னா இந்த 5 வந்து ஈக்குவல் டு இந்த 5 வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு டேர்முக்கும் கூடயும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதே போல் இதையும் வந்து இந்த 3யும் உள்ளே இருக்கிற ஒவ்வொரு டேர்ம் கூடயும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ இதை எப்படி மல்டிப்ளை பண்ணால் 5 into 3x plus 5 into 2 is equal to 3 into 5x minus 7 into 3.
ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ மல்டிப்ளிகேஷன் எல்லாம் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிக்கணும். ஸோ 5 3s are 15x ப்ளஸ் 10 இஸ் ஈக்குவல் டு இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது 5 3s are 15 இந்த எக்ஸ் எழுதிக்கணும் மைனஸ் 21. ஸோ இப்போ வந்து எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் ஒரே சைடுக்கும் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸை ஒரே சைடுக்கும் செப்பரேட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இந்த 15x இங்கே தான் இருக்குது. ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் இருக்கிற ஒரு 15xையும் நம்ம ஈக்குவல் டுக்கு பிஃபோரில் கொண்டு போயிடலாம். ஸோ இந்த இடத்துல இருக்கிற ப்ளஸ் 15x, அதாவது இந்த ஈக்குவல் டு இந்த நம்பருக்கு பிஃபோரில் எந்த சிம்பிளும் இல்லைன்னா இது ப்ளஸ் 15xன்னு அர்த்தம். ஸோ ப்ளஸ் 15x வந்து ஈக்குவல் டுக்கு பிஃபோரில் போகும்போது மைனஸ் 15xாக மாறும். திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் 21 இங்கே தான் இருக்குது. இந்த ப்ளஸ் 10 வந்து ஈக்குவல் டுக்கு ரைட் ஹேண்ட் சைடுக்கு மூவ் ஆகணும் இல்லையா. ஸோ அது வந்து ப்ளஸ் 10 வந்து ஈக்குவல் டுக்கு இந்த சைடு மூவ் ஆகும்போது மைனஸ் 10ஆக மாறும். இப்போ இங்கே சால்வ் பண்ணும்போது ப்ளஸ் 15x மைனஸ் 15x வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ இட் பிகம் 0. இந்த இடத்துல எதுவுமே இல்லைன்னா ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா. ஸோ வேறு சிம்பிள் இருக்கும்போது நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ 15x மைனஸ் 15x வந்து 0 ஆகிடும். அதாவது 2 மைனஸ் 2 0, 3 மைனஸ் 3 0ன்ற மாதிரி 15x மைனஸ் 15x வந்து 0. தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து ரெண்டும் சேம் சிம்பிளில் இருக்கு இல்லையா. ஸோ சேம் சிம்பிளில் இருக்கும்போது நம்ம ஆட் பண்ணி சேம் சிம்பிள் போடுவோம். ஸோ சேம் சிம்பிள் எழுதியாச்சு. நம்பர்ஸ் ஆட் பண்ணும்போது 31. ஸோ 0 ஈக்குவல் டு மைனஸ் 31ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஈக்குவேஷனே கிடையாது. எப்போவுமே வந்து நெகட்டிவ் நம்பராக இருந்தாலும் சரி அது வந்து ஒரு 0க்கு ஈக்குவல்னு நம்ம சொல்லவே முடியாது இல்லையா. இப்போ எப்படி வந்து 3 இஸ் ஈக்குவல் டு 2ன்னு நம்ம சொல்ல முடியாது, 5 ஈக்குவல் டு 4 அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. ஒரு நம்பரை இன்னொரு நம்பருக்கு ஈக்குவல் அப்படின்ற மாதிரி சொல்லவே முடியாது. அதே போல் தான் 0 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 31ன்றது ஒரு ஈக்குவேஷனே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சொல்யூஷனே கிடையாது இல்லையா. அப்போ இது வந்து ஒரு ஈக்குவேஷனே கிடையாது. ஸோ இப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் இஸ் அ லீனியர் ஈக்குவேஷன் இன் ஒன் வேரியபிள் அப்படிங்கிறது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். x is equal to 25 is the solution of 1/3 of a number is less than 10 the original number அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனாக எழுதி அதை வந்து நம்ம சால்வ் பண்ணும்போது அதோட ஆன்சர் வந்து x is equal to 25ன்னு கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும் இல்லையா, ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு சொல்லணும்னா அவங்க சொல்லியிருக்கிற ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டான நம்ம செக் பண்ணணும். ஸோ அதை கரெக்டான செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் வந்து அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ணும்போது நமக்கு x is equal to 25ன்னு கிடைக்குதான்னு நம்ம செக் பண்ணணும் இல்லையா. ஓகே, ஸோ என்ன ஸ்டேட்மெண்ட், அல்ஜிப்ரிக் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 1/3 of a number is less than 10 the original number. ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டேட்மெண்ட்டே கொஞ்சம் இதுவாக இருக்குது. இது எப்படி கொடுத்துருக்கலாம் அப்படின்னா 1/3 of a number is 10 less than the original numberன்னு கொடுத்துருப்பாங்க. மேபி கொஞ்சம் அது பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கும் போது தான் அது கரெக்டாக இருக்கும். அதாவது 1/3 of a number is 10 less than the original number. ஒரிஜினல் நம்பரை விட அது 10 கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ 1/3 of a number அப்படின்னா 1/3ன்னு அர்த்தம். 1/3 அப்படின்னா 1/3. ஸோ 1/3 of a number. ஸோ அந்த நம்பரை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ let x be a numberன்னு எடுத்துக்கும் போது 1/3 of a number, 1/3 of a number, 1/3னா 1/3 of a number into x is equal to is 10 less than the original number. 10 கம்மியாக இருக்குது. ஒரிஜினல் நம்பருங்கிறது நமக்கு என்னது x இல்லையா. ஸோ x minus 10. ஸோ 1/3 of a number வந்து எக்ஸை விட 10 கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. 10 less than the original number. ஒரிஜினல் நம்பரை விட 10 கம்மி. ஓகே, இப்போ வந்து இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு x is equal to 25 கிடைக்குதான்னு செக் பண்ணணும். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த டினாமினேட்டரில் இருக்கிற 3 வந்து அந்த சைடு ஈக்குவல் டு அந்த சைடு மூவ் பண்ணிடலாம். ஸோ x into 1 வந்து x தானே, அதை நியூமரேட்டரில் எழுதிட்டு இந்த 3 டினாமினேட்டரில் 3 அந்த சைடு போகும்போது 3 into x minus 10. ஸோ இங்கே வந்து ஒரு பைனாமியல் எக்ஸ்ப்ரெஷன் இருக்கும்போது 3 வந்து காமனாக எழுதிக்கணும். அப்போ தான் நம்ம உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா. ஸோ x is equal to இப்போ வந்து இந்த 3யை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணணும். 3x minus 3 into 10 is 13 கிடைக்கும் இல்லையா. இப்போ எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் ஒரே சைடு நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். x இந்த 3x ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது மைனஸ் 3xாக மாறும். திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 30 அங்கே தான் இருக்குது. இப்போ இதை சால்வ் பண்ணும்போது ரெண்டும் வேறு சிம்பிளில் இருக்கும்போது சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போடணும். இதில் எது கிரேட்டர் நம்பர் 1 3 3 தான் கிரேட்டர் நம்பர், அதோட சிம்பிள் மைனஸ் போட்டாச்சு.
நம்பர் சப்ராக்ட் பண்ணும்போது 3 - 1 is 2x கிடைக்கும். திஸ் இஸ் ஈக்குவல் டு -30. ஸோ ஈக்குவல் டு பிஃபோர் அண்ட் ஆஃப்டரில் மைனஸ் இருந்ததுன்னா அது கேன்சல் ஆகிடும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு மாறிடும் இல்லையா, கேன்சல் ஆகிடும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த 2 அந்த சைடு மூவ் பண்ணணும். 30 அங்கேயே தான் இருக்குது. இந்த 2 வந்து ஈக்குவல் டுக்கு ஆப்போசிட் சைடு வரும்போது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 2 வந்து டிவிஷனாக மாறும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 டேபிளில் 30 எப்போ வரும்னா 15, 2 15s are 30 இல்லையா. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15ங்கிற ஆன்சர் தான் நமக்கு கிடைக்குது. ஆனால் அவங்க வந்து இதோட சொல்யூஷன் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த அல்ஜிபிரிக் ஸ்டேட்மெண்ட்டை வந்து அல்ஜிபிரிக் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணி நம்ம அதை சால்வ் பண்ணும்போது நமக்கு எக்ஸோட வேல்யூ வந்து 15ன்னு கிடச்சிருக்கு. ஆனால் அவங்க வந்து அதோட சொல்யூஷன் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25ன்னு கொடுத்ததுனால திஸ் இஸ் அ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். தட்ஸ் ஆல். இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.7ல் சம் நம்பர் 3 பார்க்க போகிறோம். One number is 7 times another. If their difference is 18, find the numbers அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு 2 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஒன் நம்பர் இஸ் 7 times another அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இஃப் தியர் டிஃப்ரென்ஸ் இஸ் 18 அப்படின்னு சொல்லி நமக்கு ரெண்டாவது ஒரு கண்டிஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு 2 வேரியபிள்ஸ் இருக்குது. ஒன் நம்பர் இஸ் 7 times another. ஸோ இதில் வந்து ஒன் நம்பரும் நமக்கு தெரியாது, அனதர் நம்பரும் நமக்கு தெரியாது. ஸோ இதில் வந்து நம்ம 2 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ லெட் ஒன் நம்பர் பி எக்ஸ், ஒரு நம்பரை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், அனதர் நம்பரை வந்து நம்ம ஒய்ன்னு வச்சுக்கிறோம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்த்தோன்னா ஒன் நம்பர் இஸ் 7 times another. 7 times அப்படின்னா 7 into அப்படின்னு அர்த்தம். ஸோ எக்ஸை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம், 7 times another. ஸோ 7 into ஒய்ன்னு எடுத்துக்கலாமா. ஸோ இது வந்து நமக்கு ஒரு கண்டிஷன். அடுத்த கண்டிஷன் என்னது, இஃப் தேர் டிஃப்ரென்ஸ் இஸ் 18. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ், அதோட சப்ராக்ட் பண்ண வேல்யூ வந்து 18 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 18 கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7y அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா. இந்த வேல்யூ எக்ஸோட வேல்யூவை 7y அப்படின்னு சொல்லி நம்ம செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். Substituting 1 into 1ஓட வேல்யூவை 2ங்கிற ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸுக்கு பதிலாக நம்ம 7y அப்படின்னு போட்டோம்னா 7y மைனஸ் இந்த y அப்படியே எழுதிக்கிறேன். எக்ஸுக்கு பதிலாக மட்டும் நான் 7yன்னு போட்டிருக்கேன், மைனஸ் இந்த y அப்படியே எழுதியிருக்கேன், ஈக்குவல் டு 18. ஸோ இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் எக்ஸோட வேல்யூவை 7y அப்படின்னு சொல்லி நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு ஒய்யோட வேல்யூ கிடச்சிரும் இல்லையா. ஸோ இப்போ இது ரெண்டும் வந்து லைக் டேர்ம்ஸ், y வேரியபிள் இருக்குது. ஸோ y போட்டாச்சு. இன்டீஜர் அடிஷன் ரூல்ஸ் படி ரெண்டும் வேறு வேறு சிம்பிளில் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போடணும். கிரேட்டர் நம்பர் வந்து 7 1 அப்படின்னா 7 தான் கிரேட்டர் நம்பர், அதோட சிம்பிள் ப்ளஸ் போடணும்னு அவசியம் இல்லை. நம்பர் சப்ராக்ட் பண்ணும்போது 7 - 1 is 6. ஸோ 6y is equal to 18 கிடச்சிருக்கு. இப்போ ஒய்யை தவிர மிச்சம் எல்லா நம்பர்ஸையும் நம்ம ஈக்குவல் டு அந்த சைட் மூவ் பண்ணோம்னா ஒய்யோட வேல்யூ கிடச்சிரும் இல்லையா. y is equal to 18 அங்கேயே தான் இருக்குது. மல்டிப்ளிகேஷனில் இருக்க 6 வந்து ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது டிவிஷனாக மாறும். இப்போ ரெண்டே 6 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணலாம். 6 1s are 6, 6 3s are 18. ஸோ 3/1 is equal to 3, y is equal to 3ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஒய்யோட வேல்யூவை நீங்கள் எதுலனாலும் இந்த ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷனில் எந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட்டிங் த வேல்யூ ஆஃப் y in 1. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்ன இருக்குது, x is equal to 7yன்னு இருந்தது இல்லையா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 7 into 3. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 21 இஸ் அவர் ஆன்சர். ஸோ இதை வந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி கூட செக் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருந்தது, எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு, இதை வந்து நம்ம செக்கிங்க்கு வச்சுக்கலாம். எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 18 இருந்தது இல்லையா. ரெண்டதோட டிஃப்ரென்ஸும் 18ன்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ 21 மைனஸ் ஒய்யோட வேல்யூ 3 போட்டோன்னா 21 - 3 இஸ் ஈக்குவல் டு 18. ஸோ நமக்கு எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூவும் கொடுக்கும்போது நமக்கு ஆன்சர் வந்து 18ன்ற ரைட் ஹேண்ட் சைட் கிடைக்குது இல்லையா. ஸோ அவர் ஆன்சர் y is equal to 3 and x is equal to 21 is the correct answer. எது வேணாலும் நம்ம எக்ஸோட வேல்யூ எது வேணாலும் ஒய்யோட வேல்யூவாக இருக்கலாம். எக்ஸோட வேல்யூ 3 இருக்கிறவங்களுக்கு ஒய்யோட வேல்யூ 21 கிடைக்கும். நமக்கு ஒய்யோட வேல்யூ 3 இருக்கிறதுனால எக்ஸோட வேல்யூ 21. ஸோ போத் இஸ் கரெக்ட், தட்ஸ் ஆல். இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். The sum of 3 consecutive odd number is 75.
விச் இஸ் த லார்ஜஸ்ட் அமேங் தெம். ஸோ இப்போ நமக்கு ஒரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு 75ங்கிற ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு கேட்டு கொடுத்துருக்காங்க. கான்சிக்யூட்டிவ் அப்படின்னா அடுத்தடுத்து இருக்கிற ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. ஸோ ஆட் நம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆட் நம்பர்ஸ்னால் 1, 3, 5, 7, 9, 11 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 2 இருக்கும் இல்லையா. ஆட் நம்பர்னாலும் சரி ஈவன் நம்பர்ஸ்னாலும் அதோட டிஃப்ரென்ஸ் வந்து 2 தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு நம்பருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 2 இருக்கும் இல்லையா. அடுத்தடுத்து இருக்கிற 2 நம்பரோட டிஃப்ரென்ஸ் வந்து 2 இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆட் நம்பர் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா, ஸோ லெட் எக்ஸ் பி அண்ட் ஆட் நம்பர். ஸோ எக்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு ஆட் நம்பர் நம்ம வச்சுக்கிட்டோம்னா, தென் இந்த கான்சிக்யூட்டிவ் 3 ஆட் நம்பர்ஸ் அடுத்தடுத்து இருக்கிற ஆட் நம்பர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ எக்ஸ்ன்னு ஒரு ஆட் நம்பர் இருக்குன்னா அடுத்த ஆட் நம்பர் வந்து எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு இருக்கும். எக்ஸ் கூட ஒரு 2 ஆட் பண்ணும்போது அடுத்த ஆட் நம்பர் கிடைக்கும். அதுக்கு அடுத்த ஆட் நம்பர் வேணும் அப்படின்னா இந்த எக்ஸ் கூட +4 பண்ணும்போது நமக்கு அதுக்கு அடுத்த ஆட் நம்பர் கிடைக்கும் இல்லையா. ஸோ இதுதான் வந்து 3 கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ்ன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா சம் ஆஃப் 3 கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் இஸ் 75 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 நம்பரையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 75 கிடைக்கும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 75. ஸோ இப்போ வந்து லைக் டேர்ம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போது எக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போது எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் வந்து 3x ப்ளஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் ஆட் பண்ணும்போது 2 + 4 is 6 is equal to 75. ஸோ இப்போ எக்ஸை தவிர மிச்சம் எல்லா டேர்ம்ஸையும் அந்த சைட் மூவ் பண்ணோம்னா எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும் இல்லையா. ஸோ 3x is equal to 75 அங்கே தான் இருக்குது. இந்த +6 ஈக்குவல் டு இந்த சைட் மூவ் ஆகும்போது -6 மாறும். ஸோ 3x is equal to 69. இப்போ இந்த 3 அந்த சைட் மூவ் பண்ணணும் இல்லையா. x is equal to 69. மல்டிப்ளிகேஷனில் இருக்க 3 ஈக்குவல் டு இந்த சைட் மூவ் ஆகும்போது டிவிஷனாக மாறும். இப்போ 3 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3 1s are 3, 3 2s are 6, 3 3s are 9. ஸோ x is equal to 23/1 is 23ன்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம அடுத்தடுத்து இருக்கிற ஆட் நம்பர்ஸ் என்னென்னன்றதை கண்டுபிடிக்கணும் இல்லையா. x is equal to 23ங்கிறது ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர். நம்மளோட செகண்ட் ஆட் நம்பர் என்னது x + 2 இல்லையா. ஸோ 23 + 2 is 25. அதுக்கு அடுத்த ஆட் நம்பர் வந்து x + 4ன்னு எடுத்துக்கிட்டோம் இல்லையா. ஸோ 23 + 4 is 27. இப்போ நம்மளோட கொஸ்டின் என்னன்னா விச் இஸ் த லார்ஜஸ்ட் அமேங் தெம். ஸோ இதில் இருக்கிறதுலே வந்து லார்ஜஸ்ட் ஆட் நம்பர் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த 3 நம்பர்ஸ் வந்து 23, 25, 27. இதில் எது லார்ஜஸ்ட் ஆட் நம்பர்னா 27 is the largest odd number. So 27 is the largest odd number. That's all. இன்னைக்கு exercise 3.7ல sum number 5 பார்க்க போகிறோம். The length of a rectangle is 1/3 of its breadth. If its perimeter is 64 meter, then find the length and breadth of the rectangle. ஸோ இப்போ இதில் வந்து 2 விஷயம் கொடுத்துருக்காங்க. லென்த் ஆஃப் அ ரெக்டாங்கிள் வந்து பிரெத்தை விட 1/3 இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பெரிமீட்டர் வந்து 64 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தான் வந்து லென்த் பிரெத் ரெண்டையுமே கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா லென்த் பிரெத் அப்படிங்கிற ரெண்டுமே வந்து வேரியபிளாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ லெட் த லென்த் பி எல், பிரெத் பி பி. பிரெத்தை வந்து பின்னும் லென்த்தை வந்து எல்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, த லென்த் ஆஃப் அ ரெக்டாங்கிள் இஸ் 1/3 ஆஃப் இட்ஸ் பிரெத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ லென்த்து வந்து லென்த்து 1/3 ஆஃப் இட்ஸ் பிரெத் அப்படின்னா 1/3னா 1/3ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. 1/3 ஆஃப் இட்ஸ் பிரெத்து, பிரெத்துக்கு 1/3 தான் இருந்தது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இது வந்து ஃப்ராக்ஷனில் இருக்கு இல்லையா. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 3 வந்து ஈக்குவல் டு இந்த சைட் மூவ் பண்ணி ஒரு ஃபுல் நம்பராக மாற்றிடலாம். ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா L is equal to B into 1 is B/3ன்னு எழுதிட்டு இப்போ B வந்து ஈக்குவல் டு இந்த சைட் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ B is equal to 3 into L அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இப்போ இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இஃப் இட்ஸ் பெரிமீட்டர் இஸ் 64 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிமீட்டரோட ஃபார்முலா என்னது, 2 into L plus B. 2 டைம்ஸ் லென்த்தையும் பிரெத்தையும் ஆட் பண்ண வேல்யூ தான் பெரிமீட்டர் இல்லையா. தட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ 2 into L plus B is equal to 64 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம், இதை வந்து செகண்ட் ஈக்குவேஷன் கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பிரெத்தோட வேல்யூவை நம்ம இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எல் டேர்ம்ஸ்லையே செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட்டிங் 1 into, ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் இருக்கிற பியோட வேல்யூவை எல் டேர்ம்ஸ்லேயே இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எப்படின்னா இப்போ 2 into செகண்ட் ஈக்குவேஷனில் எழுதிட்டே வரோம்.
எல் அப்படியே எழுதியிருக்கோம் ப்ளஸ் பிக்கு பதிலாக நம்ம 3Lன்னு போட்டுக்கிறோம். 3L is equal to 64. ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணலாம். 2 into ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணும்போது L plus 3L is 4L is equal to 64. இப்போது 2 into 4 is 8L is equal to 64. இப்போ L தவிர மிச்சம் எல்லா டேர்ம்ஸும் ஈக்குவல் டுக்கு இந்த சைடு மூவ் பண்ணணும் இல்லையா? ஸோ இப்போது மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 8 வந்து ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வரும்போது டிவிஷனாக மாறும். ஸோ L is equal to 64 அங்கேயே தான் இருக்குது. 8 வந்து டிவைடட் பை 8ன்னு மாறிடுது. இப்போ 8 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணலாம். 8 1s are 8, 8 8s are 64. ஸோ 8 by 1 is 8. ஸோ L is equal to 8 மீட்டர். நம்மளோட பெரிமீட்டர் வந்து மீட்டரில் கொடுத்துருக்கிறதுனால லென்த்தும் வந்து மீட்டர்லேயே போட்டாச்சு. இப்போ இந்த வேல்யூவை நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு பிரெத்தோட வேல்யூ கிடச்சிரும். சப்ஸ்டியூட்டிங் த வேல்யூ ஆஃப் L in 1. ஸோ ஈக்குவேஷன் 1 வந்து B is equal to 3Lன்னு நம்ம வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ B is equal to 3 into 8. ஸோ that is equal to 24 meter. ஸோ L is equal to 8 மீட்டர்னு கிடச்சிருக்கு. B is equal to 24 மீட்டர்னு கிடச்சிருக்கு. ஸோ this is the required answer. இப்போ இந்த சம்மில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த 3ஐ வந்து ஈக்குவல் டுக்கு இந்த சைடு மூவ் பண்ணி ஒரு ஹோல் வேல்யூவாக எடுத்துக்கிட்டோம் இல்லையா? இதை இப்படியே வச்சும் நம்ம L is equal to B/3 அப்படிங்கிற மாதிரியேவும் ப்ரொசீட் பண்ணியும் நம்மளால் ஆன்சரை கொண்டு வர முடியும். அது வந்து ஃப்ராக்ஷனோட ரூல்ஸ் எல்லாம் யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரியும் அந்த மெத்தடில் ப்ரொசீட் பண்ணியும் நான் உங்களுக்கு ஒரு மெத்தடில் சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த வீடியோ வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 2-3 மெத்தடில் சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக கிடச்சதுன்னா தட்ஸ் ஓகே. நீங்கள் எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் சால்வ் பண்ணிக்கலாம். எல்லா மெத்தட்ஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதும் பெட்டர் தான். தட்ஸ் ஆல். இன்றைக்கி எக்ஸசைஸ் 3.7ல் சம் நம்பர் 6 பார்க்க போகிறோம். A total of 90 currency notes consisting only of ₹5 and ₹10 denominations amount to ₹500. Find the number of notes in each denomination. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மொத்தம் வந்து 90 கரன்சி நோட்ஸ் இருக்குது. அதில் வந்து ₹5 ₹10 அப்படின்ற மாதிரி டினாமினேஷனில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதோட டோட்டல் வேல்யூ அமௌண்ட் வந்து ₹500 இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 90 நோட்ஸ் இருக்குது. அதில் வந்து ₹5 ₹10 இருக்குது. எல்லாம் சேர்ந்த வேல்யூ வந்து ₹500 இருக்குது. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் நோட்ஸ் இன் ஈச் டினாமினேஷன். ஸோ ₹5 நோட் எத்தனை இருந்தது, ₹10 நோட்ஸ் எத்தனை இருந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ இப்போ எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ₹5 நோட்ஸ் வந்து எக்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கலாம். நம்பர் ஆஃப் ₹10 நோட்ஸ் வந்து ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் மொத்தம் வந்து இதெல்லாம் நம்பர்ஸ். எத்தனை ₹5 நோட்ஸ், இது எத்தனை ₹10 நோட்ஸ். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 90ன்றது ஒரு கண்டிஷன் இருக்கு இல்லையா? டோட்டலாக வந்து எத்தனை நம்பர் ஆஃப் நோட்ஸ் இருந்ததுன்னா 90 கரன்சி நோட்ஸ் இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் 90 ஈக்குவல் டு 90 அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ இன்னொரு ஈக்குவேஷனும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து டோட்டலாக ₹500 இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ நமக்கு எந்த மாதிரி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் நம்பர் ஆஃப் ₹5 இருக்குது அப்படின்னா அதோட வேல்யூ எவ்வளோ ரூபாய் இருந்திருக்கும். ₹5 நோட்ஸ் வந்து டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்றது 5 into x பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? அதாவது இப்போ ₹5 வந்து 2 இருக்குது அப்படின்னா 2 into 5 அப்படின்னு சொல்லும்போது ₹10 இருக்குது அப்படின்னு தெரியும். ஸோ இப்போ 10 ₹5 நோட்ஸ் இருக்குன்னா 10 into 5 வந்து 50ன்ற மாதிரி நமக்கு தெரியும். அதோட வேல்யூ கண்டுபிடிச்சிட முடியும் இல்லையா? எத்தனை நம்பர் ஆஃப் நோட்ஸ் இருக்குது, அந்த வேல்யூ அந்த ரூபாயோட எவ்வளோ ரூபாய் அப்படிங்கிறத நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? அதே போல் இப்போது டோட்டலாக வந்து ₹5 நோட்டும் ₹10 நோட்டும் சேர்ந்து ₹500 இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா 5 into எக்ஸை சேர்க்கும்போது ₹5 வேல்யூ கிடைக்கும். 10 into ஒய் பண்ணும்போது ₹10 எவ்வளோ இருந்ததுங்கிறது கிடைக்கும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு டோட்டலாக ₹500 சொல்லிட்டாங்க இல்லையா? அப்போ இதை ஒரு ஈக்குவேஷனாக நம்ம கன்சிடர் பண்ண முடியும். 5x + 10y. ஸோ இது வந்து ₹5 நோட்ஸ் எவ்வளோ ரூபாய் இருந்தது, ₹10 நோட்ஸ் வந்து எவ்வளோ ரூபாய்க்கு இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இஸ் ஈக்குவல் டு மொத்தமாக ₹500 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இல்லையா?
இது வந்து நம்பர் ஆஃப் நோட்ஸ், எக்ஸ் நம்பர் ஆஃப் நோட்ஸும் ஒய் நம்பர் ஆஃப் நோட்ஸும் சேரும்போது டோட்டலாக 90 நம்பர் ஆஃப் நோட்ஸ் இருந்ததுன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். 5 ரூபி நோட்ஸ் எவ்வளோ ரூபா இருந்தது, 10 ரூபி நோட்ஸ் எவ்வளோ ரூபா இருந்தது, ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 500 ருபீஸ் அப்படின்னு சொல்லி அதை ஒரு ஈக்குவேஷனாக நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நமக்கு ரெண்டாவதாக ஒரு ஈக்குவேஷனும் கிடச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை வச்சு நம்ம எக்ஸோட வேல்யூவை ஒய் டேர்ம்ஸில் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 90 அப்படிங்கிறத வச்சு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 90 அங்கே தான் வச்சுட்டு இந்த ப்ளஸ் ஒய் வந்து ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது மைனஸ் ஒய்யாக நம்ம மாற்றிக்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஈக்குவேஷன் நம்பர் 3யை ஈக்குவேஷன் நம்பர் 2ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட்டிங் 3 in 2. ஸோ இந்த 3 ஈக்குவேஷன் எக்ஸோட வேல்யூ ஒய் டேர்ம்ஸில் கிடச்சிருக்கு இல்லையா, இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ல் எக்ஸுக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 5 அப்படியே எழுதிக்கிறேன். எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன எழுத போகிறேன்னா 5 இன்டூன்னு இருக்கு இல்லையா, 5 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 90 மைனஸ் ஒய்ன்னு போட்டுக்கிறேன், ப்ளஸ் 10y அப்படியே எழுதிக்கிறேன், இஸ் ஈக்குவல் டு 500. இப்போ இந்த 5ஐ வந்து உள்ளே இருக்கிற ஒவ்வொரு டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5 0s are 0, 5 9s are 45 மைனஸ் ஃபஸ்ட்டு இது கூட மல்டிப்ளை பண்ணியாச்சு, இப்போ இது கூட. ஸோ மைனஸ் 5y ப்ளஸ் இந்த 10y அப்படியே எழுதிக்கிறேன், இஸ் ஈக்குவல் டு 500. இப்போ இந்த y டேர்ம்ஸை சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 450 அப்படியே எழுதிக்கிறேன். இது வந்து ரெண்டும் டிஃப்ரெண்ட் சிம்பிளில் இருக்கு இல்லையா, ஸோ சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போட போகிறோம். கிரேட்டர் நம்பர் இதில் எது அப்படின்னு பார்க்கும்போது 5 10 10 தான் கிரேட்டர் நம்பர், அதோட சிம்பிள் ப்ளஸ். ஸோ ப்ளஸ் போட்டாச்சு. இப்போ நம்பர் சப்ராக்ட் பண்ணும்போது 10 minus 5 is 5, y எழுதிக்கலாம், தட் இஸ் ஈக்குவல் டு 500. ஸோ 5y மட்டும் இங்கேயே வச்சுட்டு கான்ஸ்டன்ட் நம்ம அந்த சைடு மூவ் பண்ணலாம். ஸோ ப்ளஸ் 450 ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது மைனஸ் 450 மாறும். ஸோ 5y இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதை சால்வ் பண்ணிக்கலாம். 500 minus 450 is 50. ஸோ y இஸ் ஈக்குவல் டு 50. இந்த 5 வந்து ஈக்குவல் டு இந்த சைடு மூவ் ஆகும்போது டிவிஷனாக மாறும். இப்போ 5 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 5 1s are 5, 5 10s are 50. ஸோ 10/1 இஸ் ஈக்குவல் டு 10, y இஸ் ஈக்குவல் டு 10ன்னு கிடச்சிருக்கு இல்லையா. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, find the number of notes in each denomination. ஸோ 5 ரூபி நோட்ஸ் எத்தனை இருந்தது, 10 ரூபி நோட்ஸ் எத்தனை இருந்தது, இதுதான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஒய்யோட வேல்யூ வந்து நம்ம 10ன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா. ஸோ இப்போ அந்த ஒய்யோட வேல்யூவை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு எக்ஸோட வேல்யூவும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சப்ஸ்டியூட்டிங் த வேல்யூ ஆஃப் ஒய் இன் 1. ஸோ நம்மளோட ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னதுன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 19 இருந்தது இல்லையா, இதில் ஒய்க்கு பதிலாக நம்ம 10 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 90. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ 10 அந்த சைடு மூவ் பண்ணோம்னா 90 அங்கே தான் இருக்குது, ப்ளஸ் 10 ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது மைனஸ் 10 மாறும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 80. ஸோ இப்போ என்ன அர்த்தம்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 10, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 80. ஸோ 5 ரூபி நோட்ஸ் வந்து 80 இருந்தது, 10 ரூபி நோட்ஸ் வந்து 10 இருந்தது. ஸோ இதை நம்ம செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். 5x + 10y = 500 அப்படிங்கிற செகண்ட் ஈக்குவேஷனில் நம்ம எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம்னா நம்ம செக் பண்ணிடலாம். 5 ரூபி நோட்ஸ் வந்து 80 இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா. ஸோ 80 5 ரூபி நோட்ஸ் ப்ளஸ் 10 rupees நோட். ஸோ 10 × 10 பண்ணும்போது நமக்கு 500 கிடைக்குதான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ 5 80s are 5 0s are 0, 5 8s are 40 ப்ளஸ் 10 10s are 100. ஸோ டோட்டலாக நமக்கு 500 rupees கிடைக்குது இல்லையா. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் இஸ் கரெக்ட். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 80 அண்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 10 இஸ் த கரெக்ட் ஆன்சர். இன்னைக்கு எக்ஸசைஸ் 3.7ல சம் நம்பர் 7 பார்க்க போகிறோம். அட் ப்ரெசன்ட் தேன்மொழி's age is 5 years more than that of Murali's age. 5 years ago, the ratio of தேன்மொழி's age to Murali's age was 3:2. Find their present ages. ஸோ இப்போ இதுலேயும் வந்து 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரெசண்ட்டில் வந்து தேன்மொழியோட ஏஜ் வந்து முரளியோட ஏஜை விட 5 years அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் கண்டிஷன் வந்து 5 years ago, 5 yearsக்கு முன்னாடி the ratio of தேன்மொழி's age to Murali's age was 3:2. ஸோ அவங்க 2 பேரோட ஏஜும் வந்து 5 years agoவில் ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. 3:2ங்கிற ரேஷியோவில் இருந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஃபைண்ட் தியர் பர்சன்டேஜஸ். ஸோ இப்போ இருக்கிற ஏஜ் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க 2 பேரோட பர்சன்டேஜும் தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அது ரெண்டையும் வந்து நம்ம வேரியபிளாக கன்சிடர் பண்ணிக்கலாம். தேன்மொழிஸ் பர்சன்டேஜ் பி டீன்னு வச்சுக்கலாம். தேன்மொழியோடது அப்படிங்கிறதுனால அவளோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு நம்ம டி அப்படிங்கிற வேரியபிளை யூஸ் பண்ணிக்கலாம். முரளிஸ் பர்சன்டேஜ் பி எம். முரளியோடது அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும் இல்லையா? ஸோ எம்ன்ற மாதிரி அவனோட ஃபர்ஸ்ட் லெட்டரே வச்சுக்கலாம் வேரியபிளாக. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? பர்சன்டேஜில் வந்து அட் ப்ரெசன்ட் தேன்மொழிஸ் ஏஜ் இஸ் 5 years more than that of முரளிஸ் ஏஜ். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷனை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். தேன்மொழியோட ஏஜ் வந்து டி இஸ் ஈக்குவல் டு முரளியோட ஏஜை விட 5 years மோர் அதிகமாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ முரளியோட ஏஜை விட 5 years அப்படிங்கிறதுனால m+5 அதிகமாக இருந்தது இல்லையா? ஸோ m+5ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த செகண்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 years ago, 5 yearsக்கு முன்னாடி the ratio of தேன்மொழிஸ் ஏஜ் to முரளிஸ் ஏஜ் was 3:2 ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 yearsக்கு முன்னாடி எப்படி இருக்கும் உங்களோட ஏஜுங்கிறத ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். 5 years ago தேன்மொழியோட ஏஜ் என்னவாக இருக்கும்னா இப்போ இருக்கிற ஏஜ்லேருந்து 5 வயசு கம்மியாக இருக்கும் இல்லையா? ஸோ T-5ன்னு எழுதிக்கலாம். இப்போ ப்ரெசன்ட் ஏஜை வந்து நம்ம டீன் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ 5 years agoவில் அவளோட ஏஜ் வந்து T-5 years கம்மியாக இருக்கும் இல்லையா? அதே போல் தான் முரளியோட ஏஜும் இப்போ இருக்கிற ஏஜ்லேருந்து 5 வயசு கம்மியாக இருக்கும். ஸோ M-5. ஓகே, இப்போ இது ரெண்டையும் வந்து அவங்க ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ தேன்மொழிஸ் ஏஜ் டு முரளிஸ் ஏஜ் வந்து 3:2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா தேன்மொழிஸ் ஏஜ் இது வந்து 5 years ago நடந்திருக்கு. தேன்மொழிஸ் ஏஜ் இஸ் டு முரளிஸ் ஏஜ் வந்து எந்த மாதிரி ரேஷியோவில் இருந்தது அப்படின்னா அது வந்து ப்ரப்போர்ஷனில் நம்ம எழுதிக்கிறோம். 3:2ங்கிற ரேஷியோவில் இருந்தது இல்லையா? ஓகே, இப்போ இதை ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுதும்போது T-5 by M-5 is equal to 3/5ன்னு எழுதிக்கிறோம். இப்போ இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 into T-5, 2 into this and 3 into this. So this is equal to 3 into M-5ன்னு கிடைக்கும். இப்போ இந்த 2 உள்ளே கொண்டு போய் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் இல்லையா? அதே போல் இதுலேயும் 3 வந்து உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 வந்து உள்ளே இருக்கிற ஒவ்வொரு டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணணும். 3யும் அதே போல் உள்ளே இருக்கிற ஒவ்வொரு டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 into T 2T minus 2 into 5 10 is equal to 3 into M 3M minus 3 into 5 15ன்னு கிடைக்குது. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷனாக எழுதிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் டீயோட வேல்யூ வந்து M டேர்ம்ஸில் இருக்கு இல்லையா? ஸோ இந்த வேல்யூவை நம்ம வந்து செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட்டிங் 1 in 2. ஸோ செகண்ட் ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 2 into டீக்கு பதிலாக M+5ன்னு போடுறோம். மற்ற எல்லா டேர்ம்ஸையும் அதே மாதிரி எழுதுகிறோம். ஸோ -10 is equal to 3M minus 15 எழுதிக்கிறோம். இப்போ இந்த 2 வந்து உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா? ஸோ 2M plus 2 5 10ன்னு கிடைக்குது. இந்த -10 எழுதிக்கிறோம் is equal to 3M minus 15. ப்ளஸ் 10 -10 வந்து கேன்சல் ஆயிரும். தட் இஸ் 10 - 10 வந்து 0 தானே, அதனால் அதை கேன்சல் பண்ணிடுறோம். இப்போ M டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு சைடில் கலெக்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு எம்மோட வேல்யூ, அதுக்கப்புறம் எம்மை தவிர மிச்சம் எல்லா டேர்ம்ஸையும் அந்த சைடு மூவ் பண்ணும்போது எம்மோட வேல்யூ கிடச்சிரும் இல்லையா? ஓகே, ஃபஸ்ட் M டேர்ம்ஸ் எல்லாம் ஒரே சைடில் கலெக்ட் பண்ணிக்கலாம். 2M இங்கே தான் இருக்குது. இந்த 3M வந்து இந்த பக்கம் வரும்போது -3M மாறும். இஸ் ஈக்குவல் டு இந்த -15 இங்கே தான் இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டையும் வந்து சால்வ் பண்ணும்போது இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸ், M வேரியபிள் இருக்கிற டேர்ம்ஸ் M எழுதிக்கலாம். நம்பர்ஸை வந்து சால்வ் பண்ணும்போது இன்டீஜர் அடிஷன் ரூல்ஸ் படி ரெண்டும் வேறு வேறு சிம்பிளில் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போட போகிறோம். எது கிரேட்டர் நம்பர் 2ஆ 3ஆன்னு பார்த்தா 3 தான் கிரேட்டர் நம்பர், அதோட சிம்பிள் மைனஸ் போட்டுடலாம். இப்போ நம்பர் சப்ராக்ட் பண்ணும்போது 3 - 2 is 1 போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ -M is equal to -15. ஸோ இப்போ ரெண்டு சைட்லேயும் மைனஸ் இருந்ததுன்னா அது வந்து கேன்சல் ஆகிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு மாறிடும். ஸோ M is equal to 15 is the answer. ஸோ இப்போ ரெண்டு பேரோட பர்சன்டேஜும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா? எம்ங்கிறது வந்து முரளியோட பர்சன்டேஜ். ஸோ இந்த எம்மோட வேல்யூவை நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு தேன்மொழியோட பர்சன்டேஜும் கிடச்சிரும். எம்மோட வேல்யூ வந்து 15ன்னு கிடச்சிருக்கு. சப்ஸ்டியூட்டிங் த வேல்யூ ஆஃப் M in 1. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம எம்மோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ T is equal to எம்முக்கு பதிலாக 15 போட்டோன்னா 15 + 5, இந்த 5 அப்படி எழுதியிருக்கேன்.
ஸோ t is equal to 15 plus 5 is 20 கிடச்சிருக்கு. தேன்மொழியோட percentage வந்து 20, முரளியோட percentage வந்து 15. So this is the required answer. So தேன்மொழி's percentage is 20, முரளி's percentage is 15 கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ இதை எப்படி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம்னா நம்மளோட கண்டிஷன்ஸ் ரெண்டையுமே வந்து நம்ம யூஸ் பண்ணி செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் வந்து தேன்மொழி's ஏஜ் இஸ் 5 years more than that of முரளி's ஏஜ்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ முரளி's ஏஜ் வந்து 15 கிடச்சது நமக்கு. தேன்மொழியோட ஏஜ் வந்து முரளியோட ஏஜை விட 5 years அதிகமாக 20 இருந்தது இல்லையா தேன்மொழியோட ஏஜ். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ரூல் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அடுத்து வந்து 5 years ago the ratio of the தேன்மொழி's ஏஜ் டு முரளி's ஏஜ்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ 5 years agoன்னு சொல்லும்போது தேன்மொழியோட ஏஜ் வந்து 15ன்னு இருக்கும், முரளியோட ஏஜ் வந்து 10ன்னு இருக்கும் இல்லையா. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு ஹை டேபிளில் பண்ணும்போது 3:2. ஸோ நம்மளோட ரெண்டு ரூல்ஸுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து கரெக்ட். தட்ஸ் ஆல். இன்றைக்கி எக்ஸசைஸ் 3.7ல் சம் நம்பர் 8 பார்க்க போகிறோம். A number consists of 2 digits whose sum is 9. ஸோ ஏதோ ஒரு நம்பருக்கு வந்து 2 digit நம்பர்னு சொல்லியிருக்காங்க. அதோட சம் அந்த 2 டிஜிட்ஸையும் ஆட் பண்ணோன்னா அதோட சம் வந்து 9 கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. If 27 is subtracted from the original number, its digits are interchanged. ஒரிஜினல் நம்பர்லேருந்து 27 சப்ராக்ட் பண்ணும்போது அந்த ஆன்சர் வந்து எப்படி இருக்குன்னா அந்த டிஜிட்ஸ் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு, மாறி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த ஒரிஜினல் நம்பர். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரிஜினல் நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நமக்கு அந்த 2 digit நம்பர் எதுன்னு தெரியாது இல்லையா. ஸோ அந்த 2 digit நம்பரோட 1's place 10's place இது ரெண்டையுமே 2 வேரியபிளாக கன்சிடர் பண்ணிக்கலாம். நம்ம ஒரிஜினல் நம்பர் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால அதுதான் வந்து நம்ம வேரியபிளாக கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். 10's place நம்பர், ஒரிஜினல் நம்பரோட 10's place நம்பர் வந்து நம்ம டீன்னு எடுத்துக்கலாம். இதோட ஃபர்ஸ்ட் லெட்டரை வச்சு டீன்னு எடுத்துக்கலாம். யூனிட்ஸ் பிளேஸ் நம்பரை வந்து ஃபர்ஸ்ட் லெட்டரை வச்சு யூன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க? த நம்பர் கன்சிஸ்ட் ஆஃப் 2 digits whose sum is 9. அந்த 2 டிஜிட்ஸையும் ஆட் பண்ணும்போது அதோட ஆன்சர் வந்து 9ன்னு கிடைக்கிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ t plus u is equal to 9 அப்படின்னு அர்த்தம். ஓகே, if 27 is subtracted from the original number, its digits are interchanged. Interchanged அப்படின்னா அது மாறி. இப்போ tu அப்படிங்கிற மாதிரி அந்த நம்பர் இருக்குது அப்படின்னா இதுலேருந்து நம்ம 27 சப்ராக்ட் பண்ணும்போது ஒரிஜினல் நம்பர்லேருந்து 27 சப்ராக்ட் பண்ணும்போது அதோட டிஜிட்ஸ் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது tu அப்படின்னு இருக்கிற நம்பர் வந்து utன்னு மாறி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து 27 சப்ராக்ட் பண்ணும்போது utன்னு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ ஒரிஜினல் நம்பர் வந்து tu அப்படின்ற மாதிரியே நம்ம வச்சுக்க முடியாது, ஏன்னா அதோட வேல்யூ டிஃபர் ஆகும் இல்லையா. இப்போ இதோட வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்லும் போது இப்போ 27 அப்படிங்கிற நம்பர் இருக்குது அப்படின்னா இப்போ இதோட வேல்யூ என்னென்னா 10's பிளேஸில் இருக்கிற நம்பரை வந்து நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா. 2 × 10 20ன்னு சொல்கிறோம். 27. ஸோ அப்போ இந்த நம்பரை நம்ம எப்படி வேல்யூ சொல்லுவோம் அப்படின்னா 2 × 10 + 7. அப்போ தான் வந்து நமக்கு 27ன்னு கிடைக்கும் இல்லையா. ஸோ இப்போ tu அப்படிங்கிற நம்பரோட வேல்யூ அப்படின்னு சொல்லும்போது t × 10 + u. 10's பிளேஸில் இருக்க நம்பரை 10ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 1's பிளேஸ் இருக்க நம்பரை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரிஜினல் நம்பர் இப்போ ஒரிஜினல் நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னா t தான் 10's பிளேஸில் இருக்க நம்பர் இல்லையா. t × 10 + u. ஓகே, இப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அது utன்னு மாறி இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ இதுதான் வந்து 10's பிளேஸ் நம்பர், இது வந்து 1's பிளேஸ் நம்பராக இருக்கும். அப்போ u 10 × u + t. ஓகே, இப்போ இந்த t + u = 9 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட செகண்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க? if 27 is subtracted from the original number. ஸோ ஒரிஜினல் நம்பரில் இருந்து 27 சப்ராக்ட் பண்ணும்போது அந்த டிஜிட்ஸ் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போது ஒரிஜினல் நம்பர் என்னது? t × 10 + u. இதில் இருந்து 27 சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு அந்த டிஜிட்ஸ் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்சேஞ்சு நம்பர் தான் கிடச்சிருக்கு. ஸோ 10 × u + tன்னு மாறிடுச்சு. ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணும்போது இப்போ இது எப்படி இருக்குன்னா 10t + u - 27 is equal to 10u + tன்னு இருக்கு இல்லையா. ஸோ இப்போ
t terms எல்லாம் ஒரே சைடு கொண்டு வந்துடலாம். 10t இந்த ப்ளஸ் டி வந்து ஈக்குவல் டுக்கு பிஃபோரில் வரும்போது மைனஸ் டீயாக மாறும். மைனஸ் 27 அந்த சைடே மூவ் பண்ணிடலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டு 10u இங்கே தான் இருக்குது. இந்த ப்ளஸ் யூ ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வரும்போது மைனஸ் யூவாக மாறும். இந்த மைனஸ் 27 இந்த சைடு ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வரும்போது ப்ளஸ் 27 மாறிடும். ஸோ இப்போ இந்த இடத்துல இதை சால்வ் பண்ணும்போது 10t minus t is 9t is equal to 10u minus u is 9u plus 27 கிடச்சிருக்கு இல்லையா. இப்போ இந்த வேரியபிள்ஸ் எல்லாம் ஒரே சைடுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோன்னா, செப்பரேட் பண்ணிட்டோன்னா 9t இந்த ப்ளஸ் 9u வந்து ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது மைனஸ் 9uவாக மாறும். இஸ் ஈக்குவல் டு 27 அங்கே தான் இருக்கு இல்லையா. இப்போ இது எல்லாமே 9ஆல் டிவைட் ஆகும் அப்படிங்கிறதுனால டிவைடிங் பை 9 த்ரூ அவுட். டிவைடிங் பை 9னா ஃபுல்லாகவே தான் டிவைட் பண்ண போகிறோம் எல்லா டேர்ம்ஸையும். ஸோ இது வந்து 9/9 வந்து 1ன்னு வந்துடும் இல்லையா. ஸோ t மைனஸ் இங்கேயும் 9/9ன்னு சொல்லும்போது 1uன்னு வந்துடும். திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ 27/9 போடும்போது 3s are. ஓகே, இப்போ வந்து இதை வந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணிட்டோன்னா சால்விங் 1 and 2 ஆர் ஆடிங் 1 and 2 ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆடிங் ஈக்குவேஷன் 1 and 2. ஸோ ஈக்குவேஷன் 1 வந்து t plus u is equal to 9ன்னு கிடச்சது இல்லையா. ஈக்குவேஷன் 2 வந்து t minus u is equal to 3. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணும்போது ப்ளஸ் யூ மைனஸ் யூ கேன்சல் ஆயிரும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம் இல்லையா. t plus t வந்து 2t is equal to 9 plus 3 is 12. ஸோ இப்போ டீயை தவிர மற்ற எல்லா டேர்ம்ஸும் அந்த சைட் மூவ் பண்ணிட்டோம்னா டீயோட வேல்யூ கிடச்சிடும். t is equal to 12 அங்கே தான் இருக்குது. மல்டிப்ளிகேஷனில் இருக்குது 2 வந்து ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது டிவிஷனாக மாறும். ஸோ ரெண்டையும் 2 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2 1s are 2, 2 6 are 12. 6/1 is 6. ஸோ டீயோட வேல்யூ வந்து நமக்கு 6ன்னு கிடச்சிருக்கு. இந்த டீயோட வேல்யூ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு யூவோட வேல்யூ கிடச்சிரும் இல்லையா. ஸோ substituting the value of t in 1. equation 1 வந்து t plus u equal to 9. இப்போ t ஓட வேல்யூ 6 வந்து நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது is equal to 9ன்னு கிடச்சிருக்கு. ஸோ u தவிர மித்த எல்லா டேர்ம்ஸும் ஈக்குவல் டு அந்த சைடு மூவ் பண்ணோம்னா யூவோட வேல்யூ கிடைக்கும் இல்லையா. 9 அங்கேயே தான் வச்சுருக்கோம். ப்ளஸ் 6 வந்து ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது மைனஸ் 6ஆக மாறும். ஸோ u is equal to 3. ஸோ டென்ஸ் பிளேஸ் நம்பர் வந்து 6, யூனிட்ஸ் பிளேஸ் நம்பர் வந்து 3. ஸோ the required answer is 63. That's all. இன்னைக்கு exercise 3.7ல sum number 9 பார்க்க போகிறோம். The denominator of a fraction exceeds its numerator by 8. ஸோ ஒரு ஃப்ராக்ஷனில் வந்து டினாமினேட்டர் வந்து நியூமரேட்டரை விட 8 அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸீட்ஸ்னால் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். If the numerator is increased by 17 and denominator is decreased by 1, we get 3/2. ஸோ அதில் இருக்கிற நியூமரேட்டர் வந்து 17 இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு டினாமினேட்டரில் 1 குறைச்சோம்னா நமக்கு வந்து 3/2 அப்படிங்கிற ஃப்ராக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த ஒரிஜினல் ஃப்ராக்ஷன். ஸோ இப்போ நம்ம ஒரிஜினல் ஃப்ராக்ஷன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஒரு ஃப்ராக்ஷனில் வந்து நியூமரேட்டர் அப்படிங்கிறது மேலே இருக்கிற நம்பர், டினாமினேட்டர் அப்படிங்கிறது கீழே இருக்கிற நம்பர் இல்லையா. ஸோ இப்போ அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஒரு ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் என்ன டினாமினேட்டர் என்னன்னு கண்டுபிடிச்சோம்னா அது என்ன ஃப்ராக்ஷன் நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ இப்போ நம்ம ரெண்டு வேரியபிளாக கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். நியூமரேட்டருங்கிறத n அப்படிங்கிற வேரியபிளாகவும் டினாமினேட்டரை வந்து d அப்படிங்கிற வேரியபிளாகவும் கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். ஸோ லெட் நியூமரேட்டர் பி n. நியூமரேட்டர் அப்படிங்கிறதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் n அப்படிங்கிறதையே ஒரு வேரியபிளாக எடுத்துக்கலாம். டினாமினேட்டரை வந்து அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் d அப்படிங்கிறத ஒரு வேரியபிளாக எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ரூல் என்ன நமக்கு, த டினாமினேட்டர் ஆஃப் அ ஃப்ராக்ஷன் எக்ஸீட்ஸ் இட்ஸ் நியூமரேட்டர் பை 8. டினாமினேட்டர் வந்து நியூமரேட்டரை விட 8 அதிகமாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்களா. எக்ஸீட்ஸ்னால் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ டினாமினேட்டர் இஸ் ஈக்குவல் டு நியூமரேட்டர் ப்ளஸ் 8 அப்படின்னு அர்த்தம். ஸோ டினாமினேட்டர் வந்து நியூமரேட்டரை விட 8 அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லையா. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் த நியூமரேட்டர் இஸ் இன்க்ரீஸ்டு பை 17. ஸோ நியூமரேட்டர் வந்து 17 அதிகப்படுத்தினது அப்படின்னா n + 17 அர்த்தம். அண்ட் த டினாமினேட்டர் இஸ் டிக்ரீஸ்டு பை 1 அப்படின்னா 1 குறையுது அப்படின்னு அர்த்தம். டினாமினேட்டர்லேருந்து 1 கம்மியாகுது. ஸோ d - 1 அப்படின்னு மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியூமரேட்டர் இன்க்ரீஸ்டு பை 17 அப்படின்னா n + 17 மாறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. டினாமினேட்டர் டிக்ரீஸ்டு பை 1 அப்படின்னா குறைஞ்சிருக்கு, d - 1ன்னு மாறி இருக்கு.
ஸோ இந்த மாதிரி நம்ம சேஞ்சஸ் பண்ணும்போது என்ன கிடச்சிருக்கு, வி கெட் 3/2. ஸோ 3/2ங்கிற ஃப்ராக்ஷன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நியூமரேட்டர்னா மேலே இருக்க நம்பர் n + 17 by டினாமினேட்டர் டிக்ரீஸ்ட் பை 1 இஸ் ஈக்குவல் டு 3/2ன்னு கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ வந்து நம்ம இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா, ஸோ 2 வந்து இந்த நம்பர் இந்த எக்ஸ்பிரஷன் கூட மல்டிப்ளை பண்ணுறோம், 3 வந்து இந்த எக்ஸ்பிரஷன் கூட மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 2 × n + 17 இஸ் ஈக்குவல் டு 3 × d - 1. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணோம். 2 வந்து உள்ளே இருக்கிற ஒவ்வொரு டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணணும், இந்த 3 வந்து உள்ளே இருக்கிற ஒவ்வொரு டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா 2 × n மாறும். ஸோ 2n + 17 × 2 வந்து 14 1 2 1 2 3 34 இஸ் ஈக்குவல் டு இது வந்து 3d மைனஸ் 3 × 1 இஸ் 3. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் ஒரே சைடுக்கும் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸை இன்னொரு சைடுக்கும் மூவ் பண்ணிடலாம். ஸோ 2n அங்கேயே தான் இருக்குது. இந்த பக்கம் இருக்கிற 3d வந்து ஈக்குவல் டுக்கு பிஃபோரில் வரும்போது -3d மாறும். இஸ் ஈக்குவல் டு -3 அங்கேயே தான் இருக்குது. இங்கே இருக்கிற +34 வந்து ஈக்குவல் டுக்கு இந்த சைடு மூவ் ஆகும்போது -34 மாறும். ஸோ 2n - 3d இஸ் ஈக்குவல் டு இது வந்து இப்போ இதை சால்வ் பண்ணும்போது இன்டீஜர் அடிஷன் ரூல்ஸ் படி ரெண்டும் சேம் சிம்பிள் இருந்ததுன்னா நம்ம ஆட் பண்ணி சேம் சிம்பிள் போடணும் இல்லையா. ஸோ சேம் சிம்பிள் போட்டுடலாம். நம்பர்ஸ் ஆட் பண்ணும்போது 34 + 3 இஸ் 37. ஓகே, இதை வந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் வந்து டியோட வேல்யூ இருக்குது இல்லையா n டேர்ம்ஸில், இதை வந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டியூட்டிங் 1 × 2. ஸோ டியோட வேல்யூ வந்து n டேர்ம்ஸில் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இல்லையா. ஓகே, ஸோ 2n அப்படியே எழுதிக்கலாம். -3 × டிக்கு பதிலாக என்ன இருக்குன்னா n + 8ன்னு இருக்கு இல்லையா. ஸோ n + 8 இஸ் ஈக்குவல் டு -37 எழுதிக்கலாம். ஸோ இப்போ இந்த 3 வந்து உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா. ஓகே, ஸோ -3யை நம்ம உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணும்போது ரெண்டு டேர்முமே மைனஸாக மாறும். ஸோ 2n அப்படியே வச்சுக்கலாம். -3யை உள்ளே கொண்டு போகிறோம். ஸோ -3n இதுவும் மைனஸாக மாறும். ஸோ -3 × 8 இஸ் 24 இஸ் ஈக்குவல் டு -37. இப்போ இதை சால்வ் பண்ணும்போது 2n - 3n இருக்கு இல்லையா. ஸோ இது ரெண்டும் தான் லைக் டேர்ம், n வேரியபிள் இருக்குது. இன்டீஜர் அடிஷன் ரூல்ஸ் படி ரெண்டும் வேறு வேறு சிம்பிள் இருக்கும்போது சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போடணும். இதில் கிரேட்டர் நம்பர் வந்து 2 3 ஏன்னா 3 தான் கிரேட்டர் நம்பர், அதோட சிம்பிள் மைனஸ். ஸோ மைனஸ் போட்டலாம். நம்பர் சப்ராக்ட் பண்ணும்போது 3 - 2 இஸ் 1, அது போடணும்னு அவசியம் இல்லை. திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த -24 ஈக்குவல் டுக்கு இந்த சைடு மூவ் பண்ண போகிறோம். ஸோ -37 இங்கே தான் இருக்குது. இந்த -24 ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வரும்போது +24 மாறும். ஸோ -n இஸ் ஈக்குவல் டு இப்போ இதை வந்து இன்டீஜர் அடிஷன் ரூல்ஸ் படி சால்வ் பண்ணும்போது ரெண்டும் வேறு வேறு சிம்பிளில் இருந்ததுன்னா சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போடணும். இதில் எது கிரேட்டர் நம்பர் 37 24 37 தான் கிரேட்டர் நம்பர், அதோட சிம்பிள் மைனஸ் போட்டாச்சு. 37லேருந்து 24 சப்ராக்ட் பண்ணும்போது 13 கிடைக்கும் இல்லையா. இப்போ ஈக்குவல் டுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டரில் மைனஸ் இருந்ததுன்னா அது வந்து கேன்சல் ஆயிரும், -× +ன்னு மாறிடும். ஸோ n இஸ் ஈக்குவல் டு 13 கிடச்சிருக்கு. ஸோ நியூமரேட்டரோட வேல்யூ கிடச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு டினாமினேட்டரோட வேல்யூ கிடச்சிரும். சப்ஸ்டியூட்டிங் த வேல்யூ ஆஃப் n இன் 1. ஸோ என்னோட வேல்யூவை வந்து நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது d = n + 8ங்கிறது தான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இல்லையா. ஸோ d is equal to 13 + 8. ஸோ d is equal to 121ன்னு கிடைக்கிது இல்லையா. ஸோ இப்போ டினாமினேட்டரோட வேல்யூ கிடச்சாச்சு. ஸோ த required fraction is 13/21. numerator by denominator தான் fraction இல்லையா. ஸோ 13/21 is the required fraction. The required fraction is 13/21. That's all. இன்னைக்கு exercise 3.7ல sum number 10 பார்க்க போகிறோம். If your train runs at 60 km/h, it reaches its destination late by 15 minutes. Destination அங்கே போய் ரீச் ஆகிற இடத்த வந்து 15 minutes அது லேட்டாக ரீச் ஆகுது அப்படின்னு அர்த்தம். நம்ம எங்கே போய் ரீச் ஆகணும்னு நினைக்கிறோமோ அதுதான் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் your train runs at 60 km/h, 60 km/h அப்படிங்கிற ஸ்பீடில் அது போச்சுன்னா அது வந்து அந்த பிளேஸுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு 15 minutes லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இஃப் இட் ரன்ஸ் அட் 85 km/h,
இப்போ இதில் வந்து கிலோமீட்டர் ஸ்லாஷ் போட்டு ஹார் போட்டிருக்காங்க, இதில் வந்து கிலோமீட்டர் பி போட்டு ஹெச் போட்டிருக்காங்க. ரெண்டுமே கிலோமீட்டர் பெர் ஹார் தான். கிலோமீட்டர் பெருக்கு பதிலாக பி போட்டிருக்காங்க, பெர் ஹார். இட் இஸ் லேட் பை 4 minutes. ஸோ 18 கிலோமீட்டர் பெர் ஹார்ங்கிற ஸ்பீடில் போச்சுன்னா 4 minutes லேட்டாக போய் ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா, 60 கிலோமீட்டர் பெர் ஹாருங்கிற ஸ்பீடில் போகும்போது 15 minutes லேட்டாக போகுது. 85 கிலோமீட்டர் பெர் ஹார், ஸோ கொஞ்சம் ஸ்பீடு அதிகரிக்கும் போது 4 minutes லேட்டாக போகுது. எப்பயும் போகிற நார்மல் டைமை விட 4 minutes லேட்டாக தான் போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் டு பி கவர்ட் பை த ட்ரெயின். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் அது கவர் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ கொடுத்துருக்கிறதுல வந்து 60 கிலோமீட்டர் பெர் ஹார் அப்படிங்கிறது வந்து ஸ்பீட் அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதோட யூனிட்டை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது இல்லையா, கிலோமீட்டர் பெர் ஹார். இப்போ டிஸ்டன்ஸ் அப்படின்னா அது வந்து இவ்வளோ கிலோமீட்டர்னு சொல்லுவாங்க, டைம்னா எவ்வளோ ஹவர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ கிலோமீட்டர் பெர் ஹார் அப்படின்னாலே அது வந்து ஸ்பீடு தான். ஸ்பீடோட ஃபார்முலா என்னது, ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன் தானே. ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். ஸோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம அதோட யூனிட் என்ன சொல்லுவோம், கிலோமீட்டரில் சொல்லுவோம். டைம் டேக்கன் வந்து ஒரு ஹவர் 2 hours அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஸோ கிலோமீட்டர் பெர் ஹார் அப்படின்னாலே அது வந்து ஸ்பீடோட யூனிட் தான் அப்படின்னு அர்த்தம். ஸோ 60 கிலோமீட்டர் பெர் ஹார் அப்படிங்கிறது சொல்லும் போதே இது வந்து ஸ்பீடோட யூனிட் தான் இல்லையா. ஸோ இதுதான் ஸ்பீடுன்ற மாதிரி அர்த்தம். ஸோ இப்போ நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் டு பி கவர்டு பை த ட்ரெயின். ஸோ டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா. ஸோ டிஸ்டன்ஸை வந்து நம்ம டி அப்படிங்கிற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெட் த டிஸ்டன்ஸ் பி டி. டிஸ்டன்ஸை வந்து நம்ம டின்னும் டைம் டேக்கனை வந்து டீனும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ நம்ம டி தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் வந்து ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன் நமக்கு தெரியும். இதை வச்சு நம்ம எப்படி டிஸ்டன்ஸ் ஃபார்முலா நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த டைம் டேக்கனை வந்து ஸ்பீட் கூட மல்டிப்ளை பண்ணிடலாம் இல்லையா. ஸோ ஒரு ஃபார்முலா வச்சு நம்ம வந்து 3 ஃபார்முலா நம்மளே கன்வெர்ட் பண்ணிடலாம். இதை வச்சு நம்மளால டைம் டேக்கன் கண்டுபிடிக்க முடியும். டைம் டேக்கன் இந்த சைடு கொண்டு போயிட்டு ஸ்பீட் இந்த சைடு கொண்டு போனோம்னா டைம் டேக்கன் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு கிடைக்கும். இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுனால டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம் டேக்கன் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா, 60 கிலோமீட்டர் பெர் ஹாரில் போகும்போது இட் ரீச்சஸ் இட்ஸ் டெஸ்டினேஷன் லேட் பை 15 minutes அப்படின்னு. ஸோ இந்த கேஸ் எடுத்துக்கும் போது அதோட ஸ்பீடு வந்து 60 கிலோமீட்டர் பெர் ஹார்னு எடுத்துக்கிறோம். டைம் டேக்கன் அதோட ஒரிஜினலாக நமக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கோம் அப்படின்னா இது எடுத்த டைமை விட ஒரு 15 minutes அதிகப்படுத்தினா தான் அது லேட்டாக போயிருக்கு இல்லையா. ஸோ அந்த 15 minutes சேர்க்கும் போது தான் ஒரிஜினலான டைம் டேக்கன் நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதை போட்டுக்கிறோம். இப்போ நம்ம வந்து டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம் டேக்கன் இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீடோட வேல்யூ வந்து 60 இன்டூ டைம் வந்து t + 15 minutes இது. ஸோ இது வந்து நமக்கு வந்து எப்போவுமே வந்து ஹவர்ஸில் தான் இருக்கு இல்லையா. ஸோ இது ஹவர்ஸில் இருக்கும்போது நம்ம இதையும் ஹவர்ஸில் தான் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ப்ளஸ் மினிட்ஸில் இருக்கிறத ஹவர்ஸில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம 60ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 15/60. ஸோ அப்போ தான் வந்து டிஸ்டன்ஸ் வந்து கிலோமீட்டரில் இருக்கும். திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ இதை வந்து உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணும்போது 60 × t வந்து 60t ப்ளஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணணும், செகண்ட் டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா. 60 × 15/16 கிடைக்கும். ஸோ 60 கேன்சல் ஆகிடும். திஸ் இஸ் ஈக்குவல் டு 60t ப்ளஸ் 15. ஸோ இதுதான் வந்து டியோட வேல்யூ இல்லையா. ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 60t + 15. இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் கண்டிஷன் எடுத்து செக் பண்ண போகிறோம். நம்ம 85 கிலோமீட்டர் பெர் ஹாரில் போகும்போது இட் இஸ் லேட் பை 4 minutesன்னு இருக்கு இல்லையா. ஸோ இதை வந்து நம்ம அடுத்த ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணணும். இப்போ அடுத்த கேஸில் வந்து ஸ்பீட் வந்து 85 கிலோமீட்டர் பெர் ஹார், டைம் டேக்கன் வந்து ஒரு 4 minutes லேட்டாக போச்சு இல்லையா. ஸோ அந்த டைம்ல இருந்து 4 minutes ஆட் பண்ணும்போது தான் நமக்கு ஒரிஜினல் டைம் டேக்கன் கிடைக்கும். ஸோ 4 minutes அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஹவர்ஸில் இருக்கிறதுனால நம்ம இதையும் ஹவர்ஸில் தான் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ மினிட்ஸில் இருக்கிறத ஹவர்ஸில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம 60ஆல் டிவைட் பண்ணணும். ஓகே, ஸோ திஸ் மச் ஆஃப் ஹவர்ஸ்ன்னு நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம் டேக்கன்றதுனால ஸ்பீடோட வேல்யூ 85 எழுதியாச்சு. இன்டூ டைம் டேக்கன் வந்து t + 4/16 எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இந்த 85 வந்து உள்ள இருக்கிற ஒவ்வொரு டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 85t + 85 × 4/16 கிடைக்கும்.
ஸோ இப்போ இதை 5 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 12s are 117. So this is equal to 85t plus 4 7s are இங்கே 4 டேபிளில் போகும் இல்லையா, 4 1s are 4. ஸோ 17/3 கிடைக்குது. இதை வந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து டியோட வேல்யூங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஈக்குவேட் பண்ணலாம். ரெண்டுமே டியோட வேல்யூ இல்லையா. ஸோ ஈக்குவேட்டிங் 1 and 2. ஸோ ஈக்குவேட்டிங் 1 and 2 ரெண்டு ஈக்குவேஷன்லையுமே டியோட வேல்யூ தான் இருக்குதுன்றதுனால அதோட ரைட் ஹேண்ட் சைடு இதோட ரைட் ஹேண்ட் சைடு எழுதியிருக்கேன். இப்போ டி டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு சைடும் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் எல்லாம் ஒரு சைடும் செப்பரேட் பண்ணிட்டோம்னா டியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ 60t இங்கே தான் இருக்குது. இந்த பக்கம் இருக்கிற 85t இந்த பக்கம் ஈக்குவல் டு பிஃபோரில் வரும்போது -85t மாறுது. இப்போ இந்த 17/3 இங்கே தான் இருக்குது. இந்த +15 ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது -15 மாறும். இப்போ இதை சால்வ் பண்ணும்போது டி வேரியபிள் லைக் டேர்ம் தானே இது. ஸோ டி எழுதியாச்சு. இப்போ நான் இன்டீஜர் அடிஷன் ரூல்ஸ் படி ரெண்டு வேறு வேறு சிம்பிள் இருந்தால் சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்ம சிம்பிள் போடணும். 60 85 எது கிரேட்டர்னா 85 தான் கிரேட்டர், அதோட சிம்பிள் மைனஸ் போட்டாச்சு. நம்பர் சப்ராக்ட் பண்ணும்போது 25 இஸ் ஈக்குவல் டு இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும் இல்லையா, 317 இங்கே இன்ட்டு 1 பண்ணலாம். இப்போ இது பை 1 இருக்கிறதுனால 3 வரணும் இல்லையா. ஸோ இன்ட்டு 3 பண்ணணும். ஸோ -45. ஸோ இப்போ -25t இஸ் ஈக்குவல் டு இப்போ இதை வந்து சால்வ் பண்ணும்போது ரெண்டு வேறு வேறு சிம்பிள் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்ம சிம்பிள் போட போகிறோம். 17 45 எது கிரேட்டர்னா 45 தான் கிரேட்டர், அதோட சிம்பிள் மைனஸ். 45லேருந்து 17 சப்ராக்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ லெஸ் ஒன் நம்பர் கிவன் நம்பர் 3 8 2 28 -28/3 கிடைக்குது. இப்போ மைனஸ் ஈக்குவல் டு பிஃபோர் அண்ட் ஆஃப்டரில் மைனஸ் இருந்தால் அது கேன்சல் ஆயிடும் இல்லையா. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும். இப்போது இந்த 25 ஈக்குவல் டு இந்த சைட் மூவ் பண்ண போகிறோம். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 28/3 இருக்குது. இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 25 ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது டிவிஷனாக மாறும். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணும்போது ஸோ t is equal to 28/325 are 75 கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ இந்த டீயோட வேல்யூ வந்து ஈக்குவேஷன் 1ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு டியோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ சப்ஸ்டியூட்டிங் த வேல்யூ ஆஃப் டி இன் 1, அதாவது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து டி இஸ் ஈக்குவல் டு 60t + 15 இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து நம்ம இந்த டீயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா டிஸ்டன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா, டியோட வேல்யூ கிடச்சிரும். திஸ் இஸ் ஈக்குவல் டு 60 இன்ட்டு டீக்கு பதிலாக நம்ம வந்து 28/75 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். +15 அப்படியே எழுதியாச்சு. இப்போ இது ரெண்டையும் வந்து ஒரு நியூமரேட்டர் ஒரு டினாமினேட்டர் எடுத்து நம்ம 5 டேபிளில் சிம்பிளிஃபை பண்ணலாம். 1s are ரிமைண்டர் 2 கேரி ஓவர் கொடுத்தோம்னா 25 வந்து 5s are. இதை வந்து 5 டேபிளில் வந்து 12s are. திரும்ப இது ரெண்டுமே 3 டேபிளில் போகும் இல்லையா. 3 4s are 12, 3 5s are 15. ஸோ இப்போ இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இது எப்படி வேல்யூ இருக்குன்னா 4 8s are 32. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா. 4 8s are 32, 3 4 2s are 8, 8 plus 3 is 11/5 இருக்கு +15. ஸோ இப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணணும் இல்லையா. டிவைட் பண்ணி நம்ம டெசிமலாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ 112 5ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம். ஸோ 2s are 10, ரிமைண்டர் 1 இருக்குது. இந்த 2வை கீழே இறக்கும்போது திரும்ப 5 2s are 10 போக ரிமைண்டர் 2 இருக்குது. ஸோ டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டு நம்ம 0 சேர்த்துக்கலாம். 5 4s are 20. ஸோ நமக்கு இதோட வேல்யூ வந்து 22.4ன்னு கிடைக்குது இல்லையா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 22.4 + 15. ஸோ இப்போ இது வந்து டெசிமல் அடிஷன். இது எப்படி பண்ணணும்னா இங்கே டெசிமல் பாயிண்ட் இருக்குது 22.4. இது ஹோல் நம்பருங்கிறதுனால இதுக்கு அடுத்து நம்ம டெசிமல் பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கலாம். டெசிமல் அடிஷனை பொறுத்த வரைக்கும் டெசிமல் பாயிண்ட் ஸ்ட்ரைட்டாக வச்சு நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இப்போ ஆட் பண்ணும்போது 4, டெசிமல் பாயிண்ட்டு 7 3. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 37.4 கிலோமீட்டர். இது வந்து நம்ம கண்டுபிடிச்சது டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனால this much of kilometers. So D is equal to 37.4 kilometers. And that is the required answer. That's all. Thanks for watching, children.